வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் டபுள் கலர் செக்குடு மாடல். ரொம்ப அழகாக இருந்தது. நான் இந்த டிசைனில் நான் எந்த பீட்ஸும் நான் யூஸ் பண்ணலை. ஸோ ப்ளைனாக வெறும் த்ரெட்டில் மட்டுமே பண்ணியிருந்தேன். அதுவே ரொம்ப அழகாக இருந்தது. லேஸ் பார்டர் மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நாட் 12 த்ரெட்ஸும் சேர்த்து நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டு கிளாத்துக்குள்ளே விட்டு ஒரு லூப்பை எடுத்திருக்கேன். தென் இப்போ ஒரு செயின் போட்டுக்கிறேன் 12 த்ரெட்டும் சேர்த்து 2 கலரில். ஓகேங்களா? இப்போ நான் கலரை பிரிச்சுக்கிறேன். லைட் கலரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அதில் ஒரு செயின் போட்டுக்கிறேன். தென் 2 செயின். ஓகேங்களா? இது டிசியோட ஹைட்டை கொண்டு வரதுக்காக. தென் டிசிக்கு சுற்றிட்டு ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு 2 நான் வெளியே எடுத்துகிட்டு வரேன். டிசி டபுள் க்ரோஷா அப்படிங்கிறது 2 தடவை நம்ம வெளியே எடுத்துகிட்டு வர்றது. ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு கிளாத்துக்குள்ளே விட்டு ஒரு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 3 த்ரெட் இருக்கும் நம்ம நீடில். 3ல் ஃபஸ்ட்டு 2 த்ரெட் வழியாக வெளியே எடுத்துகிட்டு வரணும். தென் அடுத்த 2 த்ரெட் வழியாக வெளியே எடுத்துகிட்டு வரணும். இதுதான் டபுள் க்ரோஷா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பின்னாடி இருக்க எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் நான் கூடவே கூட்டிகிட்டு வருவேன்னு நான் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 4 டைம்ஸ் நான் லைட் கலரில் போட போகிறேன் டபுள் க்ரோஷா. இது ஃபுல்லாக வெறும் டபுள் க்ரோஷா தாங்க, வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. தென் இப்போ கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒயிட், அதாவது லைட் கலரை விட்டுட்டு டார்க் கலரில் செயின் போட்டுக்கோங்க. லைட் கலரை இழுத்தீங்க அப்படின்னா நல்லா டைட் ஆகிடும். தென் டபுள் க்ரோஷாக்கு ஒரு தடவை சுற்றிட்டு இப்போ டார்க் கலரில் நம்ம போட போகிறோம். தென் 4 டைம்ஸ் திருப்பி 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷா. ஸோ இதே தான் நம்ம மாற்றி மாற்றி போட போகிறோங்க. ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் லைட் கலர், தென் அடுத்த 4 டைம்ஸ் டார்க் கலர். நம்ம இப்போ நிறைய வீடியோஸ், அதாவது நான் ரெகுலராக சொல்கிறது தான், டெய்லி ஒரு புது விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம செக்குடு மாடல் 2 கலரில் மாற்றி மாற்றி ஃபுல்லாக போட போகிறோம். ஒரு செக்குடு மாதிரி கொண்டு வர போகிறோம். இதே மாதிரி டபுள் க்ரோஷா 4 டைம்ஸ் போட்டுக்கலாம் டார்க் கலரில். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை நான் ஷார்ட்டாக கொடுக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்தால் எல்லாருக்கும் பொறுமை இருக்க மாட்டேங்குது. நல்லா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொல்கிற விஷயத்த சொல்லணும். ரொம்பவும் என்னால் சுருக்கவும் முடியல. ஏன் அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடும். ஸோ திருப்பி ஃபுல்லாக நம்ம 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷா போட்டுடலாம். இதே தான் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக நம்ம இதை தான் பண்ண போகிறோம். 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷா லைட் கலரில் டார்க் கலரில். ஸோ இதே மாதிரி ஃபுல் டிசைன் போட்டுடலாம். நம்ம இப்போது சாரியோட ரைட் சைடில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ கிடச்சிருச்சா, நமக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் கிடச்சிருச்சு. இப்போது எங்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ பாருங்கள், நம்ம லைட் கலரில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம முடிக்கும் போதும் லைட் கலரில் முடிச்சிருக்கோம். அப்போ தான் நம்ம மாற்றும் போது நமக்கு ஈஸியாக கரெக்டாக வரும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது லைட் கலரை விட்டுட்டு டார்க் கலரில் ஒரு செயின் போட்டுட்டு கிளாத்தை திருப்பிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக செகண்ட் லேயர் ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு டார்க் கலரில் போடுவோம், தென் லைட் கலரில் போடுவோம். 2 செயின் போட்டு ஹைட்டை கொண்டு வந்துக்கோங்க. டபுள் க்ரோஷானா 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரிபிள் க்ரோஷானா 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பயும் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும், சரிங்களா? இப்போ கீழே போட்டிருக்க டபுள் க்ரோஷாக்கு மேலே ஒவ்வொரு டபுள் க்ரோஷா போடணும். ஸோ கீழே 4 டைம்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா மேலேயும் நம்ம 4 டைம்ஸ் போட்டால் தான் செக்குடு மாடல் நமக்கு கிடைக்கும். டபுள் க்ரோஷானா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு உள்ளே விட்டு நம்ம எடுக்கும்போது 3 த்ரெட் இருக்கும். 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இதே மாதிரி டார்க் கலரில் லைட் கலர் மேலே 4 டைம்ஸ் போட்டுட்டு டார்க் கலரை விட்டுட்டு லைட் கலரில் எடுத்துக்கலாம். ரெண்டும் ஜாயின் பண்ண இடம், லைட் கலரும் டார்க் கலரும் ஜாயின் பண்ண இடத்தோட நம்ம முடிச்சிடணும். அடுத்த டார்க் கலருக்கு போகக்கூடாது. இப்போ டார்க் கலரில் போடும்போது மேலே லைட் கலரில் தான் நம்ம எடுப்போம். ஸோ ரெண்டும் ஜாயின் பண்ணதோடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த லைட் கலரை. இப்போது 4 டைம்ஸ் கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம கீழே 4 டைம்ஸ் போட்டிருக்கனால. இப்போ 3 டைம்ஸ் போட்டிருக்கேன். இப்போது 2 ஜாயின் பண்ண இடத்துல உள்ள விட போகிறேன். டார்க்கும் லைட்டும் ஜாயின் பண்ண இடம். இப்போ 4 டைம்ஸ் நம்ம போட்டாச்சு. தென் இப்போது டார்க் கலர் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், செக்குடு அழகாக வரும் உங்களுக்கு மாறி மாறி. இப்படி லேஸ் பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருந்தது.
ஸோ இதே மாதிரி ஃபுல் டிசைன் நம்ம போட்டுடலாம். தென் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, நடுவில் நூல் தீந்து போச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டேன், என்னோடய த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் போட்டுட்ருக்கும்போது நூல் தீந்துருச்சு அப்படின்னா 6 த்ரெட்டு தீந்தாலும் சரி, இல்லை சிங்கிளாக ஏதாவது ஒரு த்ரெட் மட்டும் 2 அப்படி தீந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் ரொம்ப ஒட்டை கட் பண்ணாதீங்க, ஓரளவு இங்கே பாருங்கள் லைட்டாக அப்படி த்ரெட்டு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விட்டு நீங்கள் பாட்டுக்கு கண்டினியூ பண்ண வேண்டியதான், ஒன்றுமே தெரியாது. பீடு மட்டும் நீங்கள் பீடு கோர்க்கிறதா இருந்தால் மட்டும் அந்த ஜாயின் பண்ணும்போது பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா பீடு வந்து அந்த நாட் வழியாக வெளியே வரணும். நூலில் கோர்த்து போடுறப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, மற்றபடி வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ திருப்பி நம்ம டார்க் கலரை வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ செகண்ட் லேயர் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர் அப்படின்னு நீங்கள் வந்து எத்தனை லேயர் வேணால் கொண்டு போகலாம். இல்லை இந்த செகண்ட் லேயரோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேர்ட் லேயர் போட போகிறேன். தேர்ட் லேயரில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச், நான் வந்து இதில் குச்சு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ குச்சு கட்டுறதுக்கு மட்டும் நான் வந்து எந்த கலர்னு ஃபஸ்ட்டு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நான் லைட் கலரில் குச்சு கட்ட போகிறேன். இப்போ சாரியை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வரப்போது லைட் கலர், ஏன்னா டார்க் கலர் மேலே நம்ம லைட் கலர் தான் போடுவோம். இப்போது வந்து லைட் கலர் எடுத்துக்கோங்க. லைட் கலர் எடுத்து செயின் 2 செயின் போடணும் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஹைட்டை கொண்டு வரதுக்காக, டபுள் க்ரோஷாவோட ஹைட்டை கொண்டு வரதுக்காக 2 செயின் போட்டுக்கோங்க. தென் இப்போது எனக்கு வந்து நான் வந்து குச்சு வந்து லைட் கலரில் கட்ட போகிறேன். ஸோ அப்போது டார்க் கலரில் நான் ஸ்பேஸ் கொடுக்கணும், நான் குச்சு கட்டுறதுக்கான ஸ்பேஸ். ஸோ இப்போ நான் லைட் கலர் போடும்போது நான் 4 டபுள் க்ரோஷா அப்படியே போட்டுருவேன். இப்போ 3 டைம்ஸ் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு தடவை 2 ஜாயின் பண்ண இடத்துல போடுவேன். ஸோ நான் லைட் கலரை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, நான் டார்க் கலரில் மட்டும்தான் மாற்ற போகிறேன். இப்போ டார்க் கலர் எடுத்துக்கிறேன். டார்க் கலரில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் தான், நான் வந்து சிங்கிள் போட்டு நடுவில் கேப் கொடுத்து பார்த்தேன், ரொம்ப அதாவது அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா 2 தடவை நம்ம எப்பயும் ஆக்சுவலாக போடுற மாதிரி 4 டைம்ஸ் போடுவேன், நடுவில் மட்டும் ஒரு செயின் கேப் மட்டும் கொடுக்குறேன். இப்போ 2வது தடவை நான் போடுறேன், தென் ஒரு செயின் கேப் மட்டும் கொடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி கண்டினியூ பண்ணிடுறேன். ஏன்னா இந்த குச்சோட அந்த இதை விடுறதுக்கு வந்து நமக்கு இந்த கேப் போதும். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி கேப் கிடைக்குது. இந்த கேப்குள்ளே நம்ம வந்து த்ரெட்டை 150 ஸ்டாண்ட்ஸ் நம்ம க்ளூ போட்டு நல்லா ஸ்டிஃபாக வச்சுருப்போம். ஸோ அதை இதுக்குள்ளே நம்மளால் விட முடியும். ஸோ திருப்பி அடுத்து நான் லைட் கலர் போடும்போது 4 டைம்ஸ் அப்படியே போட்டுருவேன். திருப்பி டார்க் கலரில் மட்டும் ஒரு செயின் கேப் கொடுப்பேன். எனக்கு வந்து இது நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபுல்லாக போடும்போது அப்படியே ஒரு செயின் கேப்போடையே போட்டுக்கோங்க. குச்சி கட்டும்போது நீங்கள் வந்து அதாவது எல்லா இடத்துலையும் குச்சி கட்டலாமா, இல்லை ஒரு 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு கட்டலாமா அப்படிங்கிறதுல நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து பெருசாக ஒன்றும் தெரிய போகிறதில்ல, இந்த ஒரு குட்டி செயின் வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக நம்ம குச்சி கட்டியிருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு நமக்கு நினைக்கிறதுக்கு நம்ம போடுற டிசைன் அப்படியே ஒரு செயின் கேப்போடய நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஸோ நான் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன செயின் கேப்போடு தான் நம்ம போட போகிறேன். பட் குச்சி வந்து நான் வந்து ரெண்டை விட்டுட்டு தான் நான் குச்சி கட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், ஸோ பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலை, ஒரு குட்டி செயின் கேப் தான் நம்ம கொடுத்ததுனால. இந்த லேஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதை நீங்கள் எத்தனை லேயர்ஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபைனலாக 12 த்ரெட்லையும் சேர்த்து 2 தடவை செயின் போட்டு நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கம் நீங்கள் சொருகி விட்ருங்க. நம்ம இப்போ வந்து ரைட் சைடில் இருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சாரியோட ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் வந்து ராங் சைடில் தைச்சோம், திருப்பி டேர்ன் பண்ணிவிட்டு ரைட் சைடுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வேவ் மாதிரியும் வி ஷேப்லேயும் கிடச்சிருக்கு பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும், விவியாக உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, டபுள் கலரில் மாறி ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து குச்சு வந்து ஆல்டர்னேட்டிவாக தான் கட்ட போகிறோம், அதாவது 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படி தான் கட்ட போகிறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம கேப் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். அடர்த்தியாக வேணும்னா அப்படியே எல்லாத்துலேயுமே கட்டலாம், இல்லை 1 விட்டு 1, இல்லை 2 விட்டு 3 விட்டு. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம். நான் பாருங்கள் இப்படி கட்டியிருக்கேன், ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா ஒரு திக்கான லேஸில் நம்ம வந்து இதில் பீடு வச்சும் நம்ம பண்ண முடியும் இல்லையா, சென்டர் பீடு வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ டார்க் கலரில் மட்டும் சென்டர் பீடு வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ நான் இந்த இது வந்து பீடே இல்லாமல், பீடே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் நீங்கள் பீடை அட்டாச் பண்ணிக்கலாம்.
இந்த டிசைனை நீங்கள் பீடு யூஸ் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். கீழே லிங்க் கொடுக்குறேன், ஃபேஸ்புக் லிங்க்கு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை டச் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.